அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். மகர ராசி, அதனுடைய காரகத்துவம், பாவ பலன்கள், அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். மகர ராசிங்கிறத காலபுருஷனுக்கு இது 10வது ராசி. இதன் பாகை 280 முதல் 300 பாகை வரை உள்ளது. இது ஒரு சரராசி, நிலராசி, இரட்டப்பட ராசி, பெண் ராசி. இதன் அதிபதி சனி பகவான். கடல் குதிரையின் வடிவத்தை உடைய ராசி அல்லது முதலையின் வடிவத்தை உடைய ராசி. இந்த ராசியில் உத்திராடம் நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் நட்சத்திரத்தில் 1, 2, 3, 4 பாதங்களும், அவிட்டம் நட்சத்திரத்தில் 1, 2 பாதங்களும் உள்ளன. இந்த ராசிக்காரவங்க சுதந்திரமானவங்க, சிக்கனமானவங்க, விடாமுயற்சி உள்ளவங்க, தாராளமாக உள்ளவங்க, இலக்கியம், தத்துவம், விஞ்ஞானம் போன்றவற்றில் விருப்பம் உள்ளவங்க, வியாபார நோக்கம் கொண்டவங்க, வாழ்க்கை குறிக்கோளை உடையவங்க, எந்த ஒரு சூழ்நிலைக்கும் தக்கவாறு தன்னை மாற்றிக்கொள்பவங்க, ஆழமான நினைவாற்றல் உடையவங்க, பல கலைகளை கற்பதில் விருப்பம் உள்ளவங்க, வெள்ளை, நீலம் போன்றவற்றில் நன்மை தரும். திங்கள், வெள்ளி, சனி போன்ற கிழமைகள் நன்மை தரும். தை, மாசி, வைகாசி, ஆடி, ஐப்பசி, புரட்டாசி போன்ற தமிழ் மாதங்கள் நன்மையை தரும். பொதுவான காரகத்துவங்கள் அதை பற்றி பார்க்கும்பொழுது, நிலராசி, சரராசி, வராகமூர்த்தி, பாதி நிலம் பாதி நீர், நீர் நிலவாழ் உயிரிகள், கடல், ஆடு மாடு, முதலை, தவளை. கர்மஸ்தானம், காரியசித்தி, வண்ணந்துறை, கஜேந்திர மோஷ வீடு, ஜீவனம், எளிமையான ராசி, அடிமைத்தனம், நீர்வீழ்ச்சி, நினைவு சின்னங்கள், பொறுப்புகளை சுமத்தல், ஊற்று நீர், சகதி பகுதிகள், இரும்பு, எந்திரங்கள், மரக்கறி, தரகு, விவசாயம், உரங்கள். பொறுமையுள்ள ராசி, வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளும் ராசி, பன்றி, கழுதை, மூட்டு, முழங்கால். இதெல்லாம் பொதுவான காரத்துவங்கள். அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது, உணவுப் பொருள்கள், கிழங்கு வகைகள், கரும்பு. இடங்கள் என்னென்னு பார்க்கும்பொழுது, தொழிற்சாலை உள்ள இடங்கள், சேற்று நிலம், ஆறு, ஏரி, குளம், மசூதிகள் உள்ள பகுதிகள், தாழ்ந்த நில பிரதேசங்கள். அடுத்தது தொழிலை பற்றி பார்க்க போகிறோம். சுரங்கத் தொழில், இரும்பு வியாபாரம், விவசாயம், குடிசை தொழில், உணவுப் பொருள்கள் விற்பனை, கட்டிட வேலைகள், கீழ்மட்ட ஊழிய வேலைகள். நோய்கள் மூட்டு வலி, முழங்கால் வலி. பொதுவான குணங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, தோற்றம் சற்று பருத்த மாநிற உடலை உடையவங்க, பெரிய தலை, அகன்ற முகம் உடையவங்க, உயரமானவங்க, நீண்ட கை கால்கள் உடையவங்க. சிறப்பான குணங்கள், நம்பிக்கையாக இருப்பாங்க, பொறுமை, விடாமுயற்சி உடையவங்க, கடின உழைப்பாளிகள், இரக்கம், கருணை உடையவங்க. மாற்றிக்கொள்ள வேண்டிய குணங்கள், பகட்டு விளம்பரத்தை விரும்புவாங்க, முன்கோபம் உள்ளவங்க, பணிவு இல்லாதவங்க, வளைந்து கொடுக்க மாட்டாங்க. மகர ராசியுடைய பொதுவான பாவ பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, 1ஆம் பாவம் அது என்னன்னு பார்க்கும்பொழுது, வசீகரமான தோற்றம், பதவி தேடி வரும், வாழ்வில் முன்னேற்றத்தை அடைவதே நோக்கம், போராட்டமான வாழ்க்கை தான் இவங்களுக்கு உண்டு. எதிரியை வெல்லக்கூடியவங்க, மதிப்பு மரியாதை எதிர்பார்க்கக்கூடியவங்க, ஆராயும் திறன் உண்டு, முன்னெச்சரிக்கை குணம் உண்டு, பிடிவாத குணம் உண்டு, நிர்வாக திறமை உடையவங்க, அன்புக்கு கட்டுப்பட்டவங்க, தன்னை அழகுபடுத்தி கொள்வதில் விருப்பம் உள்ளவங்க, எடுத்த காரியத்தை முடிக்காமல் விடமாட்டாங்க, குறிக்கோளை மாற்றி கொள்ள மாட்டாங்க, வீண் வம்பு வழக்கு போன்றவற்றை விரும்பாதவங்க, சுறுசுறுப்பானவங்க. தோல் நோய் உண்டு, ஏதாவது சாப்பிட்டு கொண்டே இருக்கிறதுல பிரியமானவங்க. வாழ்க்கையில் வெற்றியை அடைவது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அடுத்தது 2ஆம் பாவத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இருதார யோகம் உண்டு, வழக்கில் வெற்றி பெறக்கூடியவங்க, பாட்டு, இசை இவற்றில் ஞானம் உள்ளவங்க,
வாக்கு பலிதம் உண்டு. குடும்பத்தினரை காப்பாற்றுவாங்க. உறவினரிடம் சேர்ந்து வாழ்வாங்க. குடும்ப நிர்வாகத்தை இவர் பார்ப்பாங்க. சிக்கனமாக குடும்ப செலவுகளை மிச்சப்படுத்தும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது 3ஆம் பாவம். இளைய சகோதரன் இருக்காது. இளைய சகோதர வழியில் கலப்பு திருமணம் அல்லது இருதார யோகம் உண்டு. சகோதரர்களிடம் பிரிவு உண்டு. இஎன்டி பிரச்சனை உண்டு. எழுத்தால் பிரபலமாகும் யோகம் உண்டு. கம்யூனிகேஷன் பிரச்சனை இருக்கும். கையெழுத்து அழகாக இருக்கும். எழுத்தாளர் துறையில் சாதனை படைக்கும் யோகம் உண்டு. மாமனார் ஆதரவு உண்டு. இருசக்கர வாகன யோகம் உண்டு. புரட்டை விடக்கூடியவங்க. அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது 4ஆம் பாவம். பிளான் செய்வதில் பிரச்சனை இருக்கும். வீடு கட்டி மறுபடியும் இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். தாயின் அன்பும் ஆதரவும் இவங்களுக்கு உண்டு. தாய்க்கு உடல்நல குறைவு இருக்கும். ஆடம்பர வாழ்க்கையை விரும்ப மாட்டாங்க. செலவுக்கு ஏற்ப பண வசதி இருக்கும். படிப்பில் முன்னேற்றம் உண்டு. வீடு வாகனம் அமையும். பிற்பகுதியில் படிப்பில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். பதவி உயர்வு கிடைப்பதில் தாமதமாகும். போராடி பெறக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது 5ஆம் பாவம். ஆசிரியர் உள்ள குடும்பமாக இருக்கும். பெண் குழந்தைகள் உண்டு. குழந்தைகள் இவரிடம் இதுவரை சேர்ந்திருப்பாங்க. குலதெய்வ அலங்காரம் செய்த தெய்வமாக இருக்கும். பூர்வீக சொத்து உண்டு. உயர்கல்வி உண்டு. தொழில் சார்ந்த திட்டங்களை பெரிதாக தீட்டுவதில் வல்லவங்க. அடுத்தது 6ஆம் பாவத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். உத்தியோகம் தேடி வரும். உத்தியோகத்தில் அதிக நன்மை உண்டு. பிற்பகுதியில் பெரிய பதவி வகிக்கக்கூடியவங்க. வெளிநாட்டு யோகம் உண்டு. அதனால் நன்மை உண்டு. உடல் சார்ந்த பிரச்சனைகள் உண்டு. நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் உண்டு. கடன் உண்டு. கடன் வாங்கினால் இன்னொரு கடனும் கூடவே சேர்ந்து வரும். தந்தை உதவியால் கடனை அடைப்பாங்க. தந்தையின் மருத்துவ செலவுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் உண்டாகும். கல்வி கடன் உண்டு. அடுத்தது 7ஆம் பாவத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். திருமண வாழ்வில் பாதிப்பு உண்டு. தாமதமான திருமணம். இருதார யோகம். வாழ்க்கை துணை விருத்தி அடையக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. வாழ்க்கை துணை வருமானம் ஈட்டக்கூடியவராக இருப்பாங்க. வாடிக்கையாளர் பிரச்சனை உண்டு. கூட்டு தொழில் ஆகாது. இவரை மற்றவங்க எளிதாக ஏமாற்றி விடுவாங்க. அடுத்தது 8ஆம் பாவத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். தந்தை வழியில் சொத்து உண்டு. எழுத்து பிரச்சனை உண்டு. இன்சூரன்ஸ் அதிக லாபம் தரும். தந்தைக்கு விபத்து உண்டு. அதாவது அரசாங்கத்துக்கு என்ன பயன் கேட்டிங்கன்னா, அரசாங்கத்திற்கு தண்டம் கட்டுதல். அவசரத்தால் விபத்து ஏற்படக்கூடிய சூழ்நிலையெல்லாம் உண்டாகும். அதனால் எதாக இருந்தாலும் பார்த்து போகணும். அடுத்தது 9ஆம் பாவத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். தந்தை கடின உழைப்பாளி. விவசாயம் மூலம் வருமானம் தந்தைக்கு உண்டு. தந்தை வருமானத்தில் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். தந்தை நீண்ட தூரம் ஆன்மீக பயணம் உண்டு. தந்தைக்கு தீய பழக்கம் உண்டு. திருமண வாழ்க்கையில் பிரச்சனை உண்டு. சகோதரருக்கு கண்டம் உண்டு. திடீர் அதிர்ஷ்டம் உண்டு. வாரிசு வேலை உண்டு. அடுத்தது 10ஆம் பாவத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். சொந்த தொழில் செய்யும் எண்ணம் உண்டு. சினிமா, சங்கீதம், நடனம் போன்ற துறைகளில் தொழில் செய்ய ஆர்வம் உண்டு. தொழிலில் வெற்றி என்பது தாமதமாக கிடைக்கும். இரும்பு சார்ந்த பொருள்கள் முன்னேற்றத்தை தரும். அழகு சாதனம், டிவி, வாஷிங் மிஷின், பிரிட்ஜி விற்பனை தொழில் சிறப்பை தரும். வங்கித்துறை, நீதித்துறை, ஜோதிடம், காவல்துறை, இராணுவம், ஜவுளித்துறை இவற்றில் முன்னேற்றம் உண்டு. மாமியார் ஆதரவு உண்டு. பதவி உயர்வு உண்டு. சங்கம் சார்ந்த பதவி உண்டு. வாட்சி கடை, கண்ணாடி கடை, பூமி சார்ந்த தொழில்கள் அனைத்தும் லாபம் தரும். அடுத்தது 11ஆம் பாவத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். பேராசை உண்டு. அவற்றால் ஆபத்து உண்டு. சித்தப்பாவால் பிரச்சனை உண்டு. நண்பர்களால் மாறிக்கொண்டே இருப்பாங்க. நண்பர்களால் ஆதாயம் உண்டு. சகோதரர்களால் கருத்து வேறுபாடு உண்டு. அடுத்தது 12ஆம் பாவத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். வெளிநாட்டு யோகம் உண்டு. பக்கத்தில் இருக்கும். சுவாச பிரச்சனைலாம் ஏற்படும். அதனால் பார்த்து நீங்கள் மருத்துவரை அணுக வேண்டும். மகர ராசியில் நவகிரகங்கள் நிற்கிறதுனால ஏற்படும் பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, கேது மகர ராசியில் நிற்கிறதுனால ஏற்படும் பலன்கள் என்னன்னு பார்க்கும்பொழுது, தவம், தியானம், யோகா போன்றவற்றில் ஈடுபாடு அதிகம். விரக்தி, மனப்பான்மை, ஏமாற்றமே மிஞ்சும். தொழிலில் தடை தாமதம். பிறருக்காக தியாகம் செய்யக்கூடியவங்க. ஆன்மீகத்தில் முன்னேற்றம் உண்டு. பணம் கையில் தங்காது. வாழ்க்கையில் அதிக பிரச்சனைகள் சந்திக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. சுக்கிரன் மகர ராசியில் நிற்கிறதுனால ஏற்படும் பலன்களை பற்றி பார்க்கும் பொழுது, புத்தி உள்ளவங்க, உடல்நலம் பாதிக்கக்கூடியவங்க, வாழ தெரியாதவங்க, படிப்பில் ஆர்வம் உள்ளவங்க, நல்ல குணம் படைத்தவங்க, எந்த ஒரு லட்சியம் இல்லாத இருப்பாங்க.
காரணம் இல்லாமல் குற்றம் செய்யக்கூடியவங்க, மனதைரியம் இல்லாதவங்க. சூரியன் மகர ராசியில் நிற்கிறதுனால ஏற்படும் பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, கஞ்சத்தனம் மிக்கவங்க, உலக ஞானம் இல்லாதவங்க, தனது பேச்சால் பிறரை கஷ்டப்படுத்தக்கூடியவங்க, பிறருக்கு உதவக்கூடிய மனப்பாங்கு உள்ளவங்க, நகைச்சுவையாக பேசக்கூடியவங்க, எதை செய்தாலும் திருப்தியற்ற மனநிலையில் உள்ளவங்க. அடுத்தது சந்திரன் மகர ராசியில் நிற்கிறதுனால இருக்கும் பலன்கள், மனைவி மக்களிடம் அதிக அன்பு கொண்டவங்க, சத்தியத்திற்கு கட்டுப்பட்டவங்க, புரிந்து கொள்வதில் வல்லுநர்கள், கெட்டிக்காரவங்க, எப்போதும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க, தாராள குணம் படைத்தவங்க, உலக அனுபவம் நிறைந்தவங்க, நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் இருப்பாங்க, நடை பாவனை தோற்றத்திற்கு எவ்வித தொடர்பும் இருக்காது, நிதானமான புத்தி உள்ளவங்க. இது செவ்வாய் மகர ராசியில் நிற்கிறதுனால ஏற்படும் பலன்கள், உழைப்பாளிங்க, தைரியசாலிங்க, அரசியலில் மிகப்பெரிய பதவியை அடையக்கூடியவங்க, பணக்காரங்க, முரட்டு தைரியம் உள்ளவங்க, குழந்தைகளுடன் அன்பாக நடப்பவங்க, எதையும் மொத்தமாக செய்யாதவங்க, சந்திரர்கள், தொழிலதிபர்கள், எளிதில் அவங்கள தோற்கடிக்க முடியாது. அடுத்தது குரு மகர ராசியில் நிற்கிறதுனால ஏற்படும் பலன்களை பற்றி பார்க்கும்பொழுது, நல்ல மனது உள்ளவங்க, அவமானப்படக்கூடியவங்க, கோவப்படுவாங்க, தீர்க்கமாக இருக்கும், பொறாமை குணம் மிக்கவங்க, எதிலும் தாமதமாக வெற்றியடையக்கூடியவங்க, மனைவியுடன் பாசமாக இருப்பாங்க, தனது தவறை ஒத்துக்கொள்ள மாட்டாங்க, முரட்டுத்தனமாக நடந்து கொள்வாங்க. சனி மகர ராசியில் நிற்கிறதுனால ஏற்படும் பலன்களை பற்றி பார்க்கும்பொழுது, புத்திசாலிகள், குடும்ப சுகத்தை அடையவங்க, சுயநலம் உள்ளவங்க, படிப்பாளிகள், சந்தேகப்படுறாங்க, மனைவியால் சொத்துக்களை அடையக்கூடியவங்க, எதிர்த்து பேசக்கூடியவங்க, தன்னம்பிக்கை உள்ளவங்க, சமோஜித புத்தி உள்ளவங்க, ரகசியம் காக்கக்கூடியவங்க, சொத்தை பற்றி யாரிடமும் கூற மாட்டாங்க, முன்கோபம் உள்ளவங்க, கடமையை மறுப்பவங்க. அடுத்து புதன் மகர ராசியில் நிற்கிறதுனால ஏற்படும் பலன்கள், அதை பற்றி பார்க்கும்பொழுது, இவர்கள் சந்தேக பேர்வழி, நடுநிலைமையோடு யாரையும் அணுக மாட்டாங்க, குருட்டு அதிர்ஷ்டம் நிறைந்தவங்க, வாழ்வில் ஏற்ற இறக்கம் உண்டு, சண்டைக்கு போகக்கூடியவங்க, தன்னிடம் சண்டைக்கு வருபவர்களையும் ஒரு கை பார்த்து விடுவாங்க, புதிய புதிய சிந்தனைகளை சொல்லக்கூடியவங்க. இதுவரைக்கும் நாம் பார்த்தது மகர ராசியுடைய காரகத்துவங்கள் மற்றும் பாவ பலன்கள், அதை பற்றி தான் நாம் பார்த்தோம்.